தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் நகராட்சியில் சொத்து வரி பல மடங்கு உயர்த்தப்பட்டதாக கூறி வியாபாரிகள் கடைகளை அடைத்து கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் சதீஷ், அங்க இருக்கக்கூடிய நிலவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். திருச்செந்தூர் நகராட்சி சொத்து வரி பல மடங்கு உயர்த்தப்பட பொதுமக்கள், வியாபாரிகள், பல்வேறு அமைப்பினர் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வந்த நிலையில் இன்று கடையெடுத்து பேரணி சென்று நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட போவதாக தெரிவித்தனர். இந்நிலையில் திருச்செந்தூர் காந்தி தினசரி மார்க்கெட் வியாபார சங்கம், அனைத்து வியாபார சங்கம், இந்து வியாபார சங்கம் போன்ற 29 அமைப்புகள் ஆதரவு தெரிவித்து கடையெடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். இதனால் திருச்செந்தூர் நகரத்தில் சுமார் 1000 கடைகள் அடைக்கப்பட்டு கருப்பு கொடி கட்டப்பட்டு, மேலும் இந்த போராட்டத்திற்காக ஆதரவு தெரிவித்து அமளி நகர், ஆலந்தூர் மீனவர்கள் இதனால் 50% மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்லவில்லை. இதனால் ஆலந்தூர் பகுதியில் 100 படகுகளும், அமளியர் பகுதியில் 80 படகுகளும் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தில் வியாபாரிகள், பொதுமக்கள், பல்வேறு அமைப்பினர் காலை 10 மணிக்கு பேரணி சென்று திருச்செந்தூர் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகை போராடுவதாக தெரிவித்துள்ளனர். நகராட்சி துறை அமைச்சர் KN நேரு பாதாள சாக்கடை ஆய்வு செய்ய வர உள்ள நிலையில் கடையெடுப்பு சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. விவரங்களுக்கு நன்றி.